சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். இரு பிள்ளைகளுக்கு ஒரு மருத்துவ பிரச்சனை. ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமா நின்று அதை சமாளிச்சு ஜெயிச்சிருக்காங்க. பல பேர் தன்னுடைய சேவையும் உதவிகளையும் அளிச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை, எப்படி உதவி செஞ்சிருக்காங்க பார்ப்போம். பணம் ஒருவருடைய வாழ்வில் மிகவும் அத்தியாவசியமாகி விடுகிறது. அதுவும் உயிரை காக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம் ஒன்று. அதிகமான அளவுக்கு பணம் தேவைப்படும் சமயத்தில் ஒரு ஊரே அந்த பணத்தை புரட்டித் தருகிறது. உயிர் காக்கப்படுகிறது. பணம் கொடுத்தவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, அன்றாடம் கூலி வாங்கி வாழ்க்கை நடத்தும் தொழிலாளிகள். அன்புதான் வாழ்க்கையின் அடித்தளம் என புரிய வைத்தது ஒரு கிராம மக்களின் செயல். என் பேர் கிறிஸ்துதாஸ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் பேசுறது எல்லாமே நிஜம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹாய். உங்க பேர் சொல்லுமா? பிச்சி. எந்த ஊரு? கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளியாவில். சரிங்க. நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் முன்னால் கட்டட வேலை செய்துட்டு இருந்தேன். சரிங்க. அது முடியாத ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு 2 மகள்? ஆமாம், 2 மகள் உண்டு. ஒரு பிள்ளைய இறந்து போயிட்டேன் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி. போன வருஷம் 2016. 2016. ஆமாம். 2 பிள்ளைகளுக்கு லிவர் பிரச்சனை. 2 பேருக்கு ஒரே மாதிரி லிவர் பிரச்சனை. ஆமாம். நீங்க 2 பேரும் நெருங்கி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இல்லை. அதுவும் கிடையாது. இல்லை. பெரிய பாப்பாக்கு என்ன லிவர்ல பிரச்சனை இருந்தது? லிவர் சுருக்கம்னு சொன்னாவ. பரவ பிள்ளைக்கு ப்ளீடிங். நிறைய ஆஸ்பத்திரியில் போனால் அப்போ சொன்னாவ ஜலதோஷம் இருக்கும்போது மூக்கில் இருந்து பிளட்டு வரான். ரொம்ப வராது, கொஞ்சம் தான் வரான். பாப்பாக்கு எப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா? தொடர்ந்து இல்லை, லேசா மூக்கில் தட்டுனாலே வரான். கொஞ்ச நேரம் இப்படி குனிஞ்சிருந்தா 2-3 துள்ளி வந்து விடலாம். அப்படி இருந்து. எந்த வயசுல இருந்து இது? 5 வயசு இருக்கும். 5 வயசுல இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்தது அவளுக்கு? ஆமா. ஆஸ்பத்திரியில அந்த நேரமே ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கிட்டு தான் இருந்தோம். சரி. அப்போ சொல்லி இருந்து ஜலதோஷம் இருக்கும்போது நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கு, அது கொஞ்ச நாள் ஆகும்போது மாறும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிறகு இப்போ 1 வருஷத்துல தான் தெரியும். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது லிவர் சுருக்கம் சொல்லிட்டு சொன்னாங்க. மூக்குல இருந்து பிளட் வர்றது இது ஊர்ல சொல்லுவாங்க மண்டை பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மண்டை பீன்ஸ்னால வரும், அது தானா மாறும்னு சொல்லுவாங்க. மாறவே இல்லை. மற்றபடி அவ நார்மலா இருந்தா? நல்லா இருந்தா. ஆமா, நார்மலா தான் இருந்தா. வயிற்று வலி அந்த மாதிரி ஏதாவது வலி கிளி? இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது அவளுக்கு? இல்லை. 7 வயசுல பிள்ளை பிக்ஸ் போல வந்தது. அப்போ தலைக்கு ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாவ ஒரு நரம்பு டச் ஆகும்போது அப்படி வரும். ஆனால் நைட்டு வரும் 11:45 12 மணி போல 3 நாளைக்கு தான் வந்தது. அப்போ நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 2 வருஷம் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாவ. 2 வருஷம் சாப்பிட்ட உடனே டாக்டர் சொன்னாவ வேண்டாம், மாத்திரை எடுத்த பிறகு பிள்ளை அப்படி இந்த ஃபிக்ஸ் ஒன்றும் வரல. அது மாத்திரை கொடுப்பாங்க ஃபிட்ஸ் இருந்தாக்கா 2 வருஷத்துக்கு மாத்திரை கொடுத்தா அந்த 2 வருஷத்துல வரக்கூடாது. பிறகு வரல, அது பிறகு நின்றுச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறமும் பிரச்சனை கிடையாது? பிரச்சனை இல்லை. பிறகு பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டான். பெரிய பிள்ளை 9 வயசுல ஆயிட்டான். 9 வயசு ஆகி நல்லா தான் இருந்தா. பிறகு திடீர்னு ப்ளீடிங் ரொம்ப போகாது, கொஞ்சம் கொஞ்சம் போவோம். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது லிவரில் கட்டி இருக்கு. ஃபஸ்ட்டு சொன்னாவ லிவர் சுருக்கம்னு, பிறகு சொன்னாவ கட்டி இருக்கு லிவரில். உடனே தான் நாங்கள் ஆஸ்பத்திரியில் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் பார்த்தோம். அங்கே இருந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு போனோம். அங்கே இருந்து அவங்க வெள்ளூர் வச்சாவ. அங்கே 1 மாதம் இருந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் சொன்னாங்க லிவர்லாம் பாதிச்சுட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் பிள்ளை வாழ்வான்னு. மெடிசன் கொடுத்துட்டு இருக்கும்போதே இறந்தாச்சு. எவ்வளோ நாள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தா? ஜூலையில் வந்தோம். ஜூலை வந்தீங்க? ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தா? இல்லை, ரூம் வாடகை எடுத்து அங்கே இருந்தா. இந்த 2 வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வீட்டில் வந்து போய் இருப்போம். திடீர்னு பிறகு பிள்ளைக்கு மயக்கம் வரும். மயக்கம் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி
ஐசியில் வச்சு அப்புறம் லிவர் ஃபெயிலியர் ஆச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்ததா? வேற பிரச்சனை இல்லை. இல்ல ஏன்னா உடம்புல இருக்குது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது எல்லா உறுப்பும் நாசாச்சுன்னு உள்ளால எல்லா ஆமா உறுப்பும் எல்லா நாசாச்சு. உறுப்பு ஒன்னொன்னா பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா இங்கே வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னா அந்த மூக்கிலேருந்து பிளட்டு வந்தது இந்த லிவர் பாதிப்பினால வந்தது தான். 5 வயசுல எப்போ மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்போல இருந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிவர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இருந்திருக்கு. ஆமாம், நான் ஊரில் யாரும் கண்டுபிடிக்கல. அப்புறம் இவளுக்கு அதே லிவர் ப்ராப்ளம் இருக்கு. இவளுக்கு வந்து மூச்சு திணறல், நடக்க முடியாது. காய்ச்சல் ஆ, இருமல், காய்ச்சல் இருமல் ஒரு காலம் மாறாது, ஆ. எப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஆஸ்பத்திரியில அட்மிட் 10 நாள் 15 நாள் இருந்தாலும் கொஞ்சம் குறையாது. பிறகு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம், இருதயத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாவ. பிறகு பிள்ளை பின்னும் காய்ச்சல் அதிகமாக இருந்து அப்படிதான் இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு மூத்த பிள்ளை லிவருக்கு பார்த்தா டாக்டர் சொன்னாவ, மூத்த பிள்ளைக்கு லிவர் பிரச்சனை இருக்காண்டு வேற பிள்ளையா இருக்கான்னு கேட்டாவ. அப்போதான் சொன்னா ஆமா இருக்கு, அந்த பாப்பாவும் கொண்டு வாருங்கன்னு சொன்னாவ. அப்போ இந்த பாப்பாவை கொண்டு போகும்போது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பிள்ளைக்கு லிவர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதுதான் 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் மருந்து வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு போய் வந்து இருப்போம். ஸோ 2 பேர் ஒரே சமயத்துல மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க, ஆமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. இவளுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா எப்போ தெரிய வந்தது? 2015 தான் தெரிஞ்சது. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல லிவர் ப்ராப்ளம் வருது, அதுக்கு முக்கியமாக காரணம் வேற ஏதாவது சொன்னாங்களா? காரணம் ஒன்றும் சொல்லல, எப்படி வந்துன்னே தெரியாதுன்னு தான் அவங்களும் சொல்லியாங்க டாக்டர். ஏப்ரல்ல இவளுக்கு தெரிய வந்தது, ஜூலைல அவ்வளோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க. ஹாஸ்பிட்டலில் 2 பேரையும் ஒரே நேரத்துல தான் அட்மிட் ஆகுனது. அங்கே நவம்பர்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன் ஊரில் இருந்து. கழிஞ்சு 2015 அங்கே ஊரில் நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜிலேருந்து திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புனாங்க. அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து லிவர் பாதிச்சிருக்கு, 2 பிள்ளைகளுக்கு லிவர் பாதிச்சிருக்குது, இங்கே எங்களுக்கு அதுக்குரிய சிகிச்சை வசதி இல்லை, நீங்கள் இங்கே போங்க, இங்கே சிஎம்சியில் நல்லா பாப்பான்னு சொல்லிட்டு சிஎம்சிக்கு அனுப்புனாங்க. சிஎம்சியில் வச்சு நல்லா பார்த்து சிஎம்சியில் தான் இவ்வளவு உறுதிப்படுத்தினாங்க. அங்கேயும் 1 மாசம் இருந்தான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னா தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி தான் சிஎம்சியிலேருந்து அவங்க சொன்னாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இங்கே அவ்வளோவா பண்ண மாட்டேனாங்க, அதுக்குள்ள இது நிறைய செலவாகும், அதுக்கு கவர்மெண்ட்டு சப்போர்ட் எல்லாம் இங்கே நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம், இங்கே இல்லை அதுக்குள்ள வசதி, அதெல்லாம் செய்து கொடுப்பா, நீங்கள் போங்கன்னு. இங்கே வந்து 2 பேரையும் பார்த்துட்டு இவளுக்கு முதல்ல பண்ணோம், அவளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணோன்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாள். ஆனால் இவளோட பாதிச்சிருந்தது அவளுக்கு தான். பிறகுதான் டாக்டருக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அவளுக்கு பண்ண முடியாததுனால தான் அவங்க அப்படி இப்படி சொல்லி வச்சதுன்னு. நல்லா தான் இருந்தா. திடீர்னு பிள்ளைக்கு பிறகு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்து தரையில் விழுகுது சும்மா. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன், ஐசியில் வச்சிருந்து. எவ்வளோ நாள் ஐசியூல இருந்தா? 10 நாள் இருந்தது. 10 நாள் ஐசியூல இருந்ததுக்கு அப்புறம் இறந்தால. பிறகு நொங்கம்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, அங்கே 3க்கு இறந்தோம். இந்த பிள்ளைக்கு அக்டோபர் 21 லிவர் ஆப்ரேஷன் முடிஞ்சது. இந்த பிள்ளை 50 நாள் வரை ஆஸ்பத்திரியில் தான் இருந்தோம், ஐசியில் தான் இருந்தோம். 10 நாள் தான் ஆக்சிஜனில் தான் இருந்தா. பிறகு இப்போ 10 நாள் ஆச்சு ஆக்சிஜன். வீட்லேயும் ஒரு மிஷின் பெருசு 2 சிலிண்டர் எல்லாம் வாங்கி வச்சு தான் இந்த பிள்ளையை ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ 10 நாள் ஆயிட்டு மிஷின் எல்லாம் எடுத்தாச்சு. 2 பேருக்கும் லிவர் ப்ராப்ளம் வரும்போது செலவு பயங்கரமா இருந்திருக்கும். ஆமாம், திருவனந்தபுரத்தில் சொல்லியிருந்தோம் 35 லட்சம் ஒரு பிள்ளைக்கு ஆகும், 70 லட்சம் ரூபாய் நீங்கள் எங்கே இருந்து எடுப்பியா? அதுதான் இங்கே கேரளாவில் இன்சூரன்ஸ் ஒன்றும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் உயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு அடிப்படையில் ஏதாவது பயன்படுத்திங்களா? ஆமாம், அப்படி தான் ஆப்ரேஷன் செலவு 22 லட்சம். ஸோ அந்த 22 லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு இவளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்காக செலவாயிருக்கு. அந்த 22 லட்சம் எப்படி நீங்க அந்த செலவுக்கு கவர்மெண்ட் பண்ணாவ காப்பீடு திட்டத்துக்கு அடிப்படையில்? ஆமா ஆமா. சரி, அதுக்கு மேல ஏகப்பட்ட செலவு வரும். ஒரு நாள் ரூம் வாடகை 10,000 ரூபாய் ஆஸ்பத்திரியில்.
50 நாள் இருந்தாங்க. செலவு எப்படி சமாளிச்சோன்னா எங்களால் முடியாது. நாங்கள் அதுக்குள்ள இது ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் சர்ச் வழியாக தான் எல்லாம் செய்தாங்க. சர்ச்சில் ஃபாதர் தான் இதுக்கெல்லாம் முன் வந்து இதெல்லாம் நடத்தி தந்தது. எல்லாம் ஃபாதர் பேரு ஃபாதர் வின்சென்ட். ஃபாதர் வின்சென்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு. ஃபாதர் வின்சென்ட் வணக்கம். வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாதர், உங்க கிராமத்துல உங்க ஊர்ல உங்களை தாண்டி எதுவுமே நடக்கிறது இல்லை. எது இருந்தாலும் ஃபாதர் வின்சென்ட் அவர் சொன்னா இட்ஸ் காட்ஸ் வேர்ட் நான் சொல்லுவாங்க. ரேகா இன்னைக்கு நம்ம முன்னாடி அவ்வளோ ஹெல்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க. அப்படி சொல்ல முடியாது. கடவுள் என்ன செய்ய வச்சாரு, நான் செய்திருக்கிறேன். கடவுள் செய்ய வச்சாரு. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது கடவுள் சொன்னாலும் பேச்சு கேட்காம அது மீறி பல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை பறி கொடுத்துட்டாங்க. எப்படியாவது 2வது குழந்தையாவது காப்பாற்றணும் எப்பவுமே. ஏன்னா நீங்க இவ்வளோ பெரிய பணம் எப்படி புரட்ட முடியும், அதுவும் ஒரே சமயத்துல? அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த சர்ச்சு கேம்பஸ்குள்ள அப்படி நின்றுட்டு இருப்பேன். கிறிஸ்துதாஸ் வந்து கையில ஒரு பையோட பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. இது ஃப்ரீக்வெண்டாக அப்படி அடிக்கடி போயிட்டு இருக்கிறாங்களே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டேன். இப்படி 2 பிள்ளைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஃபாதர், ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸை பார்க்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பெரிய விசேஷமான ஒரு நோய் என்று அல்லது இதனுடைய சிவியர்னஸ் வந்து நமக்கு தெரியாது. இவ்வளோ தீவிரமான ஒரு நோயினால் இந்த 2 பிள்ளைங்களும் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு அந்த மேட்டர் தெரியாது. அப்புறம் இவர் ப்ரேயருக்காக வேண்டி வருவார், பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வருவார். ஒரு மாசுக்கு வந்து 100 ருபீஸ் அந்த திருப்பலிக்கு கட்டணம் கொடுப்பாங்க எல்லாம். அவருக்கு 100 ருபீஸ் கொடுத்துட்டு எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி மாஸ் ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுவும் அடிக்கடி அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நோய், அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்களா கிறிஸ்தாஸ்ன்னு அப்படி கேட்கும்போது, வேண்டாம், 2மே பெண் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய நோய்கள் வந்து பப்ளிக் தெரிய வேண்டாம், நீங்கள் மனசில் வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொன்னது மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து. அப்போ அந்த ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. இந்த பிள்ளைகளுடைய நோயினுடைய தீவிரம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ என்ன சந்திப்பதற்காக என்னுடைய ஹவுஸுக்கு வந்தாலும் 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனேயே இந்த பிள்ளையெல்லாம் வந்து அவருடைய கரங்களும் அவருடைய ஃபேஸும் வந்து மாறிடும், வயலட் கலரில் அப்படி மாறும். அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்குறேன். அப்புறம் அந்த ப்ரீத்திங், அவளால் சுவாசம் விடவே முடியாது, சுவாசிக்க முடியாது. அவர் பக்கத்தில் யாராவது இருந்தால் மடியில் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன், சொல்ல போகிறேன், நான் நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவேன். முதல்ல பிள்ளைகள் வேணுமே நமக்கு. நீங்கள் ஃப்யூச்சரில் மேரேஜ் அது இதெல்லாம் எஜுகேஷன்லாம் நீங்கள் ஹையராக திங்க் பண்ணலாம். முதல்ல பிள்ளைகள் வேணும் ஐயா, நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். இப்படி நிறைய காசு செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்ட ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிள்ளைக்கு நோய் வந்தால் உங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கும், உங்களுடைய அணுகுமுறை செயல்முறை எப்படி இருக்கும்? அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமது வீட்டு வெள்ளியாவிளை என்று சொல்லக்கூடிய கிராமத்தினுடைய வீட்டு பிள்ளைகளாக இந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இருந்தால் மட்டும்தான் உங்களால் உதவி செய்ய முடியும். எனவே அனௌன்ஸ் பண்ணை வில்லேஜஸ், கிராமத்து மக்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு அது வரை தெரியாது. மூத்த பிள்ளை ஆன்சி டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி பிரில்லியன் கேர்ள், அவன் ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு சிறுமி. அவளுடைய ஸ்கூல் மேட்ச் அந்த பிள்ளைங்க மொபைலில் காண்டாக்ட் பண்ணும்போது சொல்லுவான், என்னுடைய லைஃப் வந்து வெரி ஷார்ட், டாக்டர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் நேரடியாக சொல்லலை, ஒருவேளை இதுக்கு மேலே உங்களை கூட
நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பிறகு தெரிய வந்தது. மே மாதம் 19ஆம் தேதி லேட் பண்ணாமல் சிஎம்சிக்கு அனுப்பி விட்டுவிட்டேன். யார் யார் வழியாக சிஎம்சிக்கு கொண்டு போக வேண்டுமோ, சிகிச்சை செய்ய வேண்டுமோ, எல்லா ஏற்பாடுகளையும் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வழியாகவே நான் செய்துட்டு இருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் நைட்டில் 12 o'clock 12 மணி இருக்கும், ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி, ஃபாதர் உங்களுடைய முயற்சியை பாராட்டுறோம், ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பெட்டர் யூ கோ டு சென்னை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து டாக்டர் நரேஷ் சண்முகம். சொல்லப்போனால் ஒரு தெய்வத்துக்கு அடுத்தபடியாக இருந்து அப்பப்போ உள்ள ரிசல்ட்டை எல்லாம் வந்து கன்வே பண்ணிகிட்டே இருப்பார். ஃபாதர் இப்படி ஆகும், ஆன்சியினுடைய நிலைமை இப்படி, ரேகாவனுடைய நிலைமை இப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டே இருப்பாங்க. ஐ நீட் போத், 2 பேரும் வேணும். என்ன பண்ண போகிறீங்கன்னு டாக்டர்ஸிட்ட கேட்டேன். பார்ப்போம், இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபாதர், நம்ம சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம இது பண்ணுவோம், அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை லட்சம் வருதோ கோடி வருதோ தெரியல, நான் இன்னும் ஃபீல்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ அங்கே இருந்து ஒரு லெட்டர் ஸ்கேன் பண்ணி உடனடியாக டீனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்புனேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நோ 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 வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் லெட்டர், உங்களால் பண்ணிக்கொள்ள முடியாது ஃபாதர், நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி தரோம், நீங்கள் அண்டர்டேக் பண்ணியிருக்கிறீங்கன்னு நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பணும் ஃபார் தி ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போது அதுக்கும் ரெடி. ஆனால் அந்த தொகையும் அவங்க அவ்வளவு வந்து சொல்லலை, எவ்வளோ ஆகும் ஃபாதர் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை அங்கே இருக்கிறது வரையிலும் குறையாத வந்து 50 to 60,000 ஒரு நாளைக்கு பெர் டே. 50,000 to 60,000 ஒரு நாளைக்கு. ஆமாம், அந்த ரிஸ்க்கு நான் எடுத்தேன். ஏன்னா எப்படியாவது அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன கிராமம், ஒரு நாளைக்கு 50,000 60,000 செலவு சொல்லும்போது உங்களுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? காட் செட் கோ ஹெட். அவ்வளோதான். நீங்க உங்க ஊர்ல மக்கள் கிட்ட உங்க வீட்டு பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படி சொல்லும்போது உங்க கிராமத்திலேருந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் வந்தது? எங்களுக்கு அன்பியம் பிசிசின்னு சொல்லக்கூடியது பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ், எங்களுடைய கேதலிக்ஸ் மத்தியில் அது இருக்குது. எங்களுடைய வில்லேஜை வந்து 9 யூனிட்ஸுகளாக நான் பிரித்து வச்சுருக்கிறேன். சரி. அதில் வந்து சில யூனிட்ஸில் வந்து 50,000 அவ்வளோதான் முடியும். அவங்களும் கூலிஸ், அவங்களால முடிஞ்சதை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மேட்ரு அவங்கள்ட்ட சொல்லி, ஃபாதர் இப்படி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு, நம்ம வில்லேஜில் உள்ள கிறிஸ்துதாசனுடைய 2 பிள்ளைங்களும் இப்படி ஒரு கொடிய நோயினால் தாக்கப்பட்டு மரணத்தின் விளிம்புக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, எனவே நீங்களும் கண்டிப்பாக உதவி செய்யணும். அங்கே இருந்து அவங்க கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னுடைய பக்கத்து வில்லேஜில் கருங்கல், உங்களுக்கு தெரியாதுன்னு கருங்கல், அந்த பக்கத்தில் ஒரு கிளப், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிளப், அவங்க எனக்கு வந்து அது என்ன இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. ஓகே. 4.25 லட்சம் ரூபா முதல்ல அவங்க கொடுத்தாங்க. ஓ, தட்ஸ் நைஸ். ஆமாம். உங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கூலி வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுடைய சம்பாதத்திலேயே அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு குழந்தை காப்பாற்றணும்னு எனக்கு வந்து பெரிய விஷயம், அது மிகப்பெரிய விஷயம். அவங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டில் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் யார் யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி மொத்தம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடிஞ்சது உங்களால்? வித்தின் த பேரிஷு ப்ளஸ் நான் இப்போ டிவைட் பண்ணணும். இப்போ வந்த பிறகு தான் எனக்கு வந்து முழுமையான நிலவரத்தை வந்து மக்களுக்கு நான் சொல்லணும். ஓகே. அதில் வந்து ஒன்று வந்து வில்லேஜஸ் உடைய கான்ட்ரிபியூஷன், அவுட் சைடு ஃபாரினில் இருக்கக்கூடிய நண்பர்கள், இங்கே யூத் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஓகே. அவங்களும் வெளியே இறங்கி காலேஜஸ் ஸ்கூலு எல்லாம் வந்து அவங்களும் வந்து பெக் பண்ணியிருக்கிறாங்க, பிச்சை கட்டது மாதிரி தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து பார்க்குற நேரத்தில் வந்து இப்போது என்னுடைய எய்ம் வந்து ஏதோ மெடிசனுக்கு கொடுத்தோம் ஸ்டாப் அப்படின்னு உள்ளது கிடையாது. எனக்கு இந்த பிள்ளையினுடைய ஒரு ஃபியூச்சரை நாம் மனசில் வச்சுருக்கிறேன்.
இவ வீட்டுக்கு வந்த பிறகும் என்ன பண்ணலாம் என்று எஃப்டியிலையாவது போட்டு, நாங்கள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடியவங்க. எங்கள் பணி முடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நாங்கள் போயிடுவோம். ஆனால் நான் மாறினாலும் இந்த நினைவுகள் மாறாது, இந்த உறவுகள் மாறாது. அந்த அடிப்படையில் இன்னும் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ சொல்லப்போனால் இப்போ நிச்சயமாக ஏன்னா அவர் வழியாக கொஞ்சம் அந்த ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கையில் வந்தது ரிலேட்டிவ்ஸ் அவங்க பார்க்க போகும்போது நாங்கள் கையில் கொடுத்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஃபாதர் நாங்கள் கையில் எப்படி இருக்கும்னாலும் கண்டிப்பாக 35 lakhs கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கலெக்ட் பண்ணி அவருடைய முயற்சி, எங்களுடைய முயற்சி, வில்லேஜஸ்னுடைய முயற்சி. வாவ் வாவ் வாவ். கிறிஸ்தாஸ், இப்போ உங்கள் ஒரு பிள்ளை காப்பாற்ற முடியல, ஆனால் ரேகா உங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஆமாம். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கம்ப்ளீட்லி க்யூர் ஆயிருக்கா? ஆயுளுக்கு மருந்து எடுக்கணும், மருந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆயில் பூரா மருந்து எடுக்கணும். ஆமாம், செக்கப் பண்ணி மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும். சில நேரத்தில் வார்த்தைகள் வராது. இன்னைக்கு அப்படி தான் நான் இங்கே இருக்கேன். வீட்டில் பிரச்சனை வரும்போது சொந்த பந்தத்தில் வருவாங்களான்னா கூட சில நேரத்தில் நம்மளை கை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு வீட்டில் பிரச்சனை வரும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா சொல்லி ஃபாதர் மூலமாக 35 லட்சம் கலெக்ட் பண்ணி குழந்தைங்களுடைய சர்ஜரிக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன கிராமம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில். அப்படி பார்க்கும்போது உண்மையில் அவங்கள எவ்வளோ பாராட்டினாலும் அது குறைவாக தான் இருக்கும். நம்ம மத்தியிலே டாக்டர் கார்த்திக் இருக்காரு, ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த குழந்தைக்கு சர்ஜரி பண்ணும்போது உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு. யூ ஆர் பார்ட் ஆஃப் த டீம். I'm a part of the pediatric liver transplant. ஸோ அவளுடைய அக்காவுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்திருக்கு. Yes. இது ஹெரிடிட்ரியா? It's not hereditary. ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு we didn't expect. ஓகே. வந்த டைமில் பார்த்தா இவளோட அவங்க அக்கா தான் கொஞ்சம் குவைட் அன்வெல்லாக இருந்தா. இவளுக்கு வெளியில் பார்க்குறப்ப இவளை கொஞ்சம் அன்வெல்லாக தெரிகிற மாதிரி தெரியும். ஓகே. பட் மோஸ்ட்லி இவங்க அக்காவுக்கு தான் உள்ள ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தது. ஓகே. ஸோ 2 different types of liver disease in the same family. ஒரே ஃபேமிலியில். But 2 different kinds of disease. Yeah. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சிக்கு என்ன ப்ராப்ளம்? ஆன்சிக்கு autoimmune hepatitisன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகே. ஸோ அதுக்கான மெடிகேஷன் சிஎம்சி வெல்லூர்லேயே ஸ்டார்ட் பண்ணி ஷி வாஸ் ஆன் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் லிவர் ப்ராப்ளம் ஹார்ட் அஃபெக்ட் ஆயிருந்தது. ஓகே. ஸோ ஹார்ட்டில் அந்த பல்மரி ப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல அந்த சைல்டில். ஸோ வி லாஸ்ட் ஹர். She had an attack? Yeah. ஒரு பல்மரி ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ்னு சொல்லுவோம். ஓகே. சின்ஸ் அந்த பல்மரி ப்ரெஷர்ஸ்லாம் 50-60 அளவுக்கு போனதுனால வி couldn't save her. ஓகே. ஓகே. இந்த சைல்டுக்கு பிகாஸ் ஆஃப் லிவர் டிசீஸ், அதாவது லிவர் ப்ராப்ளம்னால லங் அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ ஒரே ஃபேமிலியில் லிவர் டிசீஸ்னால ஒரு சைல்டுக்கு ஹார்ட் அஃபெக்ட் ஆயிருந்தது, இன்னொரு சைல்டுக்கு லங் அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ இவளோட ப்ராப்ளம் பேர் ஹெப்படோபல்மனரி சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். சரி. ஸோ அட் த அவுட் சைட் பார்க்குறப்போ லிவர் பொறுத்த வரைக்கும் எதுவும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லை. பட் லிவர் டிசீஸ்னால லங் அஃபெக்ட் ஆயிருந்ததுனால வி ஹவ் டிரான்ஸ்பிளான்டட். அது எதனால டிஃபெக்ட் ஆகும்? எப்படி? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஈவன் வித் நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் டீரேஞ்ச் ஆகலாம். ஏன்னா நார்மலாக ஒரு குழந்தைக்கு மூச்சு திணறல், நடக்கிறப்ப ப்ளூனஸ் அப்படிலாம் வருது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன திங்க் பண்ணுவோம்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அதாவது லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இந்த சைல்டில் பொறுத்த வரைக்கும் லிவர் ப்ராப்ளம்னால லங் அஃபெக்ட் ஆகுது. ஸோ டயக்னோசிஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு. ப்ராப்ளி இட் டுக் அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் அவருக்கு ப்ராப்பரான ஒரு டயக்னோஸே வந்தது. சிஎம்சி வெல்லூரில் ஷி வாஸ் எவாலுவேட்டட். ஓகே. ஸோ ஃபார் டிரான்ஸ்பிளான்ட் அவங்க சிஎம்சி வெல்லூர்லேருந்து கிளினிக் நினச்சிருந்தாங்க. பட் ஆன்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க 5 வயசுலேருந்து அந்த மூக்கில் ரத்தம் வந்தது. ஆமாம். தென் எபிலெப்சி இருந்தது. ஆமாம். ஆமாம். எபிலெப்சி 2 இயர்ஸ்ல சரியாயிடுச்சு. ஆமாம். பட் அந்த மூக்கிலேருந்து ரத்தம், ஸோ அப்போலேருந்து அந்த லிவர் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதுதான் ஏர்லி ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்கலாம். ப்ராப்ளம்ஸ் பெருசாக ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீடிங், ஜாண்டிஸ், மற்றபடி சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம இவால்வேட் பண்ணுறப்ப நமக்கு லிவர் டிசீஸ் இருக்கிறது தெரிய வரும். பட் அப்போ ஏன் அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல? அவேர்னஸ் தாங்க. ஸோ ஒன்லி வென் தே கம் டு ஸ்பெஷலிஸ்ட் அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஏன்னா ஃபிட்ஸுக்கு ரீசன் நான் சொல்கிறேன்ல, இப்போது மூச்சு திணறலுக்கு ஒன்லி வில் திங்க் ஆஃப்
லங் ப்ராப்ளம்ஸ், கார்டியக் ப்ராப்ளம்ஸ் அப்படி தான். பட் லிவர்னால மூச்சு திணறல் வரும்ன்றது we need some awareness, so we need some orientation. ஸோ அது வந்து when they come to specialists தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் டெஸ்டிங்ஸ் இருக்குது. டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக எப்படியாவது ரேகாவை காப்பாற்றணும்னு ஒன்று இருந்தது. கண்டிப்பாக கம்ப்ளீட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களா? யா deceased donor liver transplantation. It was done on 21st October 2016. ஓகே. So one donor, we were lucky, she was lucky enough to get a donor. So she was transplanted on 21st October. இப்போ ஜெனரலி இந்த லிவர் டோனர் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஸோ டிசீஸ் டோனர் தான் இவங்களுக்கு பண்ணியிருக்கிறது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு சேம் ஆர்கன் கேன் பி ஸ்பிளிட் இன்டு 2. ஸோ ப்ரொஃபஸர் ரேலா இஸ் அ சர்ஜன் தேர். ஸோ அந்த சேம் ஆர்கன் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் சிங்கிள் பேஷண்ட் தான் யூஸ் ஆகும் யூஸ்வலாக. ஏன்னா அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து ப்ரொஃபஸர் ரேலா வில் டூ. ஹீ வில் அந்த லெஃப்ட் லேட்டரல் செக்மெண்ட்னு சொல்லுவோம் லிவர்லேயே ஒரு சின்ன போர்ஷன். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ஹீ வில் ஸ்பிளிட் அண்ட் ஆப்ரேட் அப்பான். ஸோ சேம் லிவர் வில் பி யூஸ் ஃபார் 2 பேஷண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த சைல்டுக்கு ஒரு போர்ஷன் போச்சு, இன்னொரு பேஷண்ட்க்கு இன்னொரு போர்ஷன் போச்சு ஃப்ரம் த சேம் ஆர்கன். ஸோ ஷி வாஸ் லக்கி இனஃப் டு கெட் த ஆர்கன். பிச்சி அண்ட் கிறிஸ்துதாஸ், இன்னைக்கு உங்கள் மகள் நல்லா இருக்கா? கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் அவளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு டோனரும் கிடச்சிது. ஆமாம். இன்னைக்கு உங்களுடைய பர் டே தினம் செலவு எவ்வளோ இருக்குது? மாதத்துக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு தடவை செக் பண்ணது 10,000 ரூபா ஆகும். ஓகே. அப்புறம் மெடிசனும் அது மாதிரி செலவாகும். இப்போ இனி கம்மியாகும்னு சொல்லி ஆகும். இப்போ ஜென்ரலி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படி சொல்லும்போது பயங்கர செலவாகுது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சொல்கிறத விட, ஹார்ட் சர்ஜரி சொல்கிறத விட இதுதான் ரொம்ப அதிகமாக செலவாகுது. ஏன் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லும்போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? ஸோ மோஸ்ட்லி டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். ஸோ ஐசியூ கேர், போஸ்ட் ஆஃப் ஃபாலோஅப், ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வேர்ல்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இதே சர்ஜரி நம்ம யூகேல பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1.5 crores செலவாகும். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ சென்னையில் ஆக்சுவலாக டிரான்ஸ்பிளான்ட்டுடைய காஸ்ட் வந்து கம்மி. ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஃப்ரம் சிஎம் ரிலேட்டட் ஹெல்த் ஸ்கீம்ஸும் வி ஆர் டூயிங் இன். ஆமாம், அந்த காப்பீட்டு திட்ட அடிப்படை. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் நிறைய சில்ட்ரனுக்கு தே ஆர் டூயிங். கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் காஸ்ட். பட் ஈவன் தென் நீங்கள் சொன்னீங்க இப்போது ஒரு ஜெனரலி ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு பைபாஸ் பண்ணாக்கா 7 to 8 lakhs ஆகுது. ஆமாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுறோன்னா, ஒரு மிகப்பெரிய சர்ஜரி ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு 15 லட்சம் வரைக்கும் போகும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மினிமம் 25 to 28 lakhs. இது வந்து வெறும் சர்ஜரி அண்ட் ஸ்டே ரிலேட்டட். எவ்வளோ நேரம் இந்த சர்ஜரி நடக்கும்? how many hours? சர்ஜரி யூஸ்வலி ஒரு 8 hours அட்லீஸ்ட் இருக்குங்க. ஸோ ரேகாக்கு பண்ணும்போது கண்டிப்பாக 8 hours. 8 hours. 8 மணி நேரம் சர்ஜரி நடந்தது. இது சக்ஸஸ் ரேட் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் ரேஷியோ? ஸோ இங்கே கிளனிகல்ஸ் குளோபல் பொறுத்த வரைக்கும் டீம் அண்டர் ப்ரொஃபஸர் ரேலா இஸ் ஆப்ரேட்டிங். ஓகே. வி ஆர் அ பார்ட் ஆஃப் த மெடிக்கல் டீம். டாக்டர் நரேஷ் இஸ் அவர் சீஃப் அண்ட் ஐ எம் அலாங் வித் ஹிம். ஓகே. So our success rates are equal to UK's statistics. ஓகேங்களா? So 90% success rate ன்றது it is well comparable with 90% is quite I mean ஒரு மிகப்பெரிய சர்ஜரி பண்ணும்போது 90% சொல்லும்போது definitely it's applaudable. இன்னைக்கு ரேகா நல்லா இருக்கா? ஆனால் ஆன்சிக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை என்ன ப்ராப்ளம் இருக்குது அது அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்துருந்தோம்னா ப்ராப்ளம் இன்னைக்கு ஆன்சி நம்ம மத்தியில் இருந்திருக்கலாம். ஆனால் ரேகா நல்லா இருக்கா, அதுவே பெரிய விஷயம். கரெக்டான நேரத்தில் ஒரு சர்ஜரி பண்ணி ரைட் டைம் த டோனர் ஷி ஃபவுண்ட், அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு பார்க்கணும். டாக்டர் ரைலாக்கு கீழே டாக்டர் நரேஷ் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய டீம் டாக்டர் கார்த்திக். ஸோ டாக்டர் கார்த்திக் வந்திருந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதான் சொல்லிட்டு இருந்தாரு எந்த அளவுக்கு இவளுக்கும் ஆன்சிக்கு பிரச்சனை இருந்தது. ரொம்ப கோஇன்சிடென்டல். அது அக்கா தங்கச்சிக்கு ஒரே சமயத்தில் லிவர் ப்ராப்ளம். அவளுக்கு லிவர் ப்ராப்ளம் வந்ததால ஹார்ட் பாதிச்சிருந்தது, இவளுக்கு லங் பாதிச்சிருந்தது. ஆனால் உங்கள் வில்லேஜ்லேருந்து உங்கள் கிராமத்துலேருந்து
அந்த மக்கள் நீங்கள் சொன்னதுனால 35 லட்சம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அவளுடைய சர்ஜரிக்கெல்லாம் கொடுத்தீங்க. அதே சமயத்தில் ஆன்சி அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் இருந்தா. ஆமாம். அக்டோபர் 21 அவளுக்கு சர்ஜரி பண்ணும்போது ஆன்சி ரொம்ப அக்டோபர் 19 அட்மிட் ஆனா. யா, ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டோனரும் கிடச்சிது. பட் அதே சமயத்தில் ஆன்சி இவளுக்கு எப்போ சர்ஜரி பண்ணாங்களோ, ஆன்சி அந்த டைமில் ரொம்ப முடியாமல் இருந்தா. ஆமாம், அங்கே ஐசியூவில் தான் இருந்தா. அப்போ எப்படி அவங்களுக்கு தைரியம் கொடுத்தீங்க? அதாவது இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஹோல் ஃபேமிலிஸ் ஹியர் உள்ளே. நான் என்னுடைய சர்மன்ஸ், ப்ரேயர், மற்றபடி நான் அவங்கள யூனிட்ஸுகளை சந்திக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பேன், மக்களை மோட்டிவேட் பண்ணிட்டு. இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபாதர் இப்படி ரிஸ்க் எடுக்கிறாரு, தைரியமாக இருங்கன்னா அது ஒன் வே. இன்னொரு இது என்னென்னா, நான் இது 4வது தடவை நான் சென்னைக்கு வர்றேன். அப்போது ஒரு கிறிஸ்துவாசம் ஒரு கட்டத்தில் சொன்னார், எங்கள் பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்க, ஃபாதர் எங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லாம் சாதாரண எங்களை மாதிரிப்பட்டவங்களுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கிடையாது, கோடீஸ்வரர்களுடைய ஹாஸ்பிட்டல். எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. அவங்க பார்க்குறாரு, ஒரு கடல் போல் ஒரு உலகத்தை அங்கே பார்க்குறாரு. அப்புறம் நாங்கள் கொடுத்த தைரியம், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் கொடுத்த தைரியம், ஒட்டுமொத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறது, என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்னை ஏக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய. ஸ்டில் நவ் ஐ பிலீவ் தட். ஆப்சல்யூட்லி. உங்கள் கிராமத்தில் இருந்து 3 பேர் வந்திருக்காங்க. உங்கள் 3 பேருக்கும் வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பீட்டர் பால். பீட்டர் பால். நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சென்னையில் தான் இருந்தேன். இப்போ ஊரில் ஒரு 2 இயர்ஸாக ஊரில் தான் இருக்கேன். சரிங்க. சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது சொல்லணும்னா இந்த லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரூ லவ். எதிர்பார்த்து ஒன்றும் செய்யாமல் செய்கிற ஒரு விஷயம். அங்கே எல்லாருமே இவங்களுக்கு இப்போ கிறிஸ்தாசை பொறுத்த மட்டும் அந்த பிள்ளைங்கள எனக்கும் பெரிய ஃபெமிலியர்லாம் கிடையாது. நான் இங்கே சென்னையில் தான் ஒரு லாஸ்ட் 13 இயர்ஸாக அங்கே தான் இருக்கேன். சரிங்க. இதில் மெயினாக ஃபாதருக்கு அந்த அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறதா தான் லவ்னு சொல்கிறது. எல்லாரும் அன்பு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த அவருக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணலை. இது நம்ம வீடு, நம்ம குடும்பம், அது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உள்ள ஒரு எஃபர்ட்டில் எல்லாரும் பண்ணதான் அந்த சொல்கிறல ட்ரூ லவ். இட்ஸ் கால் ட்ரூ லவ். அப்சல்யூட்லி பீட்டர். ட்ரூ லவ், அந்த மனசார உங்களுக்கு அந்த அன்பு இல்லைன்னா உங்களால் செய்யவும் முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ரைட். நீங்கள் ஜெனோ. நீங்கள் கிராமத்தில் தான் இருக்கீங்களா? ஆமாம், கிராமத்தில் தான் இருக்கிறேன். சரிங்க. நான் ஒரு பஞ்சாயத்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். சரிங்க. எங்களுக்கு ஊரில் கிராமத்தில் கடவுளாக ஒரு ஆள் அனுப்புனது தான் ஃபாதர் வின்சென்ட். ஏன்னா அவங்க வந்த அப்புறம் தான் எங்களுடைய ஊர் ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் இவங்களை நாங்கள் எதர்ச்சியாக நானும் பங்கு தந்தையுமா ஒரு யாத்திரை போகும்போது நாங்கள் சந்தித்தோம். ஓகே. அப்போ தான் நாங்கள் அந்த உரையாடலை இவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைங்களுடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு. அதுவரையும் அவர் மறைச்சு தான் வச்சுருந்தார். ஏன்னா அந்த 2 பிள்ளைங்களுடைய ஃபாதர் சொன்ன போல வாழ்க்கையின் இதை பற்றி கண்டிப்பாக. அப்போ ஃபாதர் சொன்னாங்க, எதுக்கும் இது வேண்டாம். அவரை இறக்கி விட்டுட்டு நாங்கள் தான் பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு. அன்னைக்கு நைட்டே ஃபாதர் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 2 பிள்ளைங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு. முதல் நாங்கள் இது பண்ணும்போது மேக்சிமம் மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம், ஒரு 50,000 இல்லைன்னா ஒரு 1 lakh வரை தான் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் முதல் இறங்குனது. அதுக்கப்புறம் ஃபாதருடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் பங்கு மக்கள், அப்புறம் எங்கள் சர்ச்சில் இளைஞர் இயக்கம், அப்படி ஒவ்வொரு பக்த சபையில், அப்படி ஒவ்வொரு சபையில் உள்ள ஆட்கள் எல்லாருமே ஃபாதருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஃபாதருடைய ஒரு வார்த்தை எல்லாருடைய மனசையும் தொட்டது. நம்முடைய வீட்டில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நம்ம என்ன உணர்வில் இருப்போன்னு உள்ளதை உணரணும்னு உள்ள ஒரு இது தோணுச்சு. அப்போ தான் மே 19 ஃபாதர் ஒரு மாசுக்கு போயிருந்தோம் முள்ளங்கனவளன்னு சர்ச்சில். அன்னைக்கு ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மாசு முடிஞ்சோடனே அதை ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டாங்க, உங்களுக்கு கிளம்பி வர முடியுமான்னு கேட்டால், உடனே அன்னைக்கு நைட்டு ராத்திரி 11:30 மணிக்கு தான் டிசிஷன் எடுத்தோம். காலையில் 7 மணிக்கு கிறிஸ்தாஸும் 2 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு சிஎம்சிக்கு போனோன்னு. அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நாங்கள் கிளம்பி சிஎம்சிக்கு போனோம் ஃபஸ்ட்டு முறையாக. சிஎம்சிலையும் ஃபார்மாலிட்டியாக என்னென்ன டெஸ்டிங் எல்லாம் உண்டு எல்லாத்துக்கும் கூட நான் இருந்தேன். தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் உண்டு. எல்லா டெஸ்டிங்கும் பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு அவங்க ஃபர்தராக சொன்னாங்க, இந்த பிள்ளைங்களுடைய கண்டிப்பாக 2 பிள்ளைங்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கு சிறந்த ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், நீங்கள் அங்கே கொண்டு போங்கன்னு.
அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாதரை கன்சல்ட் பண்ணோம். ஃபாதர்கிட்ட கான் பண்ணோம், நீங்கள் எதுவும் இதுக்கு வேணும், அதுக்கு வேண்டு உள்ள நடவடிக்கை எடுங்கன்னு. அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு 2 வீக்ஸாக வந்து அங்கே வச்சு தான் எல்லா டெஸ்டிங்கும் எடுத்தாங்க சிஎம்சியில். ஒரு கிராமம் சொல்றீங்க, ஆம், எப்படி பணத்தை வந்து திரட்டினீங்க? ஒவ்வொரு இதுலேயும் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபாதர் சொன்னாங்கல்ல எம்எஸ்சின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப், ஆமா, மானன்வளை ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க. அவங்க இதுலேருந்து 4,4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாதருடைய இதை கேட்டு ஏபிஜிஎம் ஸ்கூல் சூசேபுரம் மெட்ரிகுலேஷன் ஓகே, ஸ்கூல், அவங்க அந்த ஃபாதர்ஸ், அதுவும் ஒரு ஃபாதர்ஸ் தான் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட இருந்தெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு 1 லேக் கொடுத்தாங்க. அப்புறம் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லேருந்து அவங்க கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி ஃபாதருடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் கேட்டு மக்கள், இந்த இளைஞர் இயக்கம், இந்த ஊர் சார்பு கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லி சொல்லி அவரோட இப்படி இவங்க சூழ்நிலை இப்படி, அவங்களுக்கு இதை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஆட்டோ ஓட்டுறவர், என்ன ஒன்று அவருக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, கிறிஸ்துதாஸ்க்கு. ஆமாம் கிறிஸ்தாஸுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவருக்கு வந்து அந்த இது பம் அது பண்ணாதான் சில நேரம் அவருக்கு இது மூச்சே விட முடியும். அந்த சூழ்நிலையிலையும் இந்த 2 பிள்ளைகளுடைய மனநிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அந்த முடிவு எடுத்து இன்னைக்கு இந்த மக்கள், எங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே எங்க வீட்டு பிள்ளைய போல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்சியும் ரேகாவும். அதுல நாங்க ஆன்சியை வந்து தவற விட்டோம். அது எங்களுக்கு பொறுக்க முடியாத ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிள்ளையாவது எங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு உள்ள ஒரு முடிவை நாங்கள் கடைசியாக எடுத்தோம். அந்த முடிவில் இப்போ ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதில் நாங்கள் குறிப்பாக எங்கள் மக்கள் சார்பாக, எங்கள் ஊர் சார்பாக ஒரு பெரிய நன்றி ஃபாதருக்கும். அந்த இதை தொடர்ந்து செஞ்சதில் வந்து டாக்டர் முகமது ரல்லா அவங்க தான் அந்த இதில் நின்னாங்க. அவங்களுக்கு முழு பக்க சப்போர்ட் எல்லாம் பண்ண நிறைய சண்முகம் டாக்டர், அவங்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாருக்கும், மேலும் குறிப்பாக இந்த மக்களுக்காக முழு நேர உழைப்பு இப்பவும் அப்படிதான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்குறத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எப்படி நம்மளை புல்லரிச்சிருவோம் ஃபாதர் கேட்குறத பார்த்தீங்கன்னா. ஏன்னா மேடைக்கு வருவாங்க, வந்திருந்து பேசும்போது ஃபாதர் முதல் வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்படி சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களால் முடிஞ்சதை அவங்க மனமும் வந்து கொடுப்பாங்க. ஃபாதர் கேட்குறீங்களே அதெல்லாம் வந்து 100, 200, 1000 அப்படி தான் கொடுத்தாங்களே தவிர அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று சொன்னப்போனா, கொத்த வேலைக்கு போகிற ஆட்களுக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் கிடைக்கும். அந்த 500 ரூபாயை கொண்டு தான் குடும்பத்தை நடத்தணும். அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களுக்கு 350 ரூபா 250 ரூபா சேலரி, அந்த சம்பளத்தையும் முழுமையாக கொண்டு வந்து பங்கு தந்துட்டு கொடுப்பாங்க. இந்த ரூபாயை வச்சு நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஃபாதர், அந்த பிள்ளைங்க திரும்ப வரணும், நாங்கள் பார்க்கணும், இதே பங்கில் எங்கள் கூட இந்த பிள்ளைங்க சேர்ந்துருந்து எங்கள் கூட விளையாடணும், அந்த ஒரு முழு எண்ணத்தை எங்கள் கூட ஆக்குபேட் பண்ணது ஃபாதர் தான். அதில் எங்களுக்கு ஒரு தோல்வி கிடச்சி, ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சி. அது வந்து எங்களுக்கு ரேகா, எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மிக இது ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தோஷம், காரியம். ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க பேர்? என் பேர் தயா. தயா. ஃபாதர் பண்ண எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கூட இருந்தோம், அவ்வளோதான். ஃபாதர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இவங்க வரும்போது அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் சைடு, அதாவது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாதர், அப்புறம் அந்த குரூப்பு, அவ்வளோ டீம் தான். இந்த டீம் எல்லாரும் சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதரோட எஃபர்ட் ப்ளஸ் வந்து இந்த ஊர் மக்கள் ஒரு டீமாக இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த டீம் ஒர்க் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. உண்மையில பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்க இன்னைக்கு நம்ம ஜாதி மதம் அந்த பேர்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ பெருசா நான் சின்னவரா அப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், வேறுபாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீ ஹையர் ஸ்ட்ரெட்டானோ லோவரு அந்த மாதிரி பார்க்கும்போது 2 குழந்தைங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்களோ அது பார்க்கும்போது உங்கள் கிராமத்துலேருந்து 35 லட்சம் கலெக்ட் பண்ணி, வெவ்வேறு இடத்துலேருந்து 35 லட்சம் கலெக்ட் பண்ணி ஒரு உயிர் காப்பாற்றிருக்கீங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு குழந்தைங்க தான் உலகம், நமக்கு அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சாலும் நமக்கு உலகமே அந்த குழந்தைங்க தான். ஸோ அந்த குழந்தை இன்னைக்கு உங்க கூட இருக்கு. வச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பிச்சு? கிறிஸ்துதாஸ் நீங்க? இந்த எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்லணும். முதல்ல ஃபாதர், அப்புறம் அவங்க, அப்புறம் ஊரில் எங்களுக்கு இதுவரை சொல்லலை, எங்களை இது கன்னியர் இல்லத்தில் அருட்சகோதரிகள் அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதில் ஒரு சகோதரி எங்கள் கூட இங்கே சிஎம்சிக்கு வரவும் செய்தா. வந்து ஒரு வாரம் கூட வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி எல்லாம் சரி பண்ணி ஒழுங்கு பண்ணி தந்துட்டான் ஊருக்கு போனாங்க.
இங்கே படித்த ஸ்கூலில் உள்ள. ஓகே. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சொன்னால் நிறைய சொல்லலாம், எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை, கண்டிப்பாக ஃபாதர் உண்மையில என்ன சொல்கிறதுன்னா தெரியல. கடவுள் யாருமே நேரில் பார்த்தது இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்கள் கிராமத்தில் மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யார் இருந்தாலும் கடவுளுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஃபாதர் வின்சென்ட் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்போ ஸ்கூலுக்கு போகணும் சொல்றீங்களா? கேட்கல. அடுத்த மாசம் ஸ்கூலுக்கு போவீங்க. 4th ஸ்டாண்டர்ட் படிக்க போறீங்க. படிப்பு ரொம்ப பிடிக்குமா? நல்லா படிப்பீங்களா? இன்னைக்கு உலகத்துல குழந்தைங்க தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம நாடு சொல்லும்போது அடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி குழந்தைங்க தான் நாளைக்கு நம்ம நாடு முன்னாடி கொண்டு போவாங்க. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி அது எல்லாத்தையும் எதிர்த்து சொந்த காலில் நிற்கணும்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நமக்கு தேவை. கிராமத்துல தான் இந்தியாவோட உயிரே இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த கிராம மக்கள் நிரூபிச்சுட்டாங்க. மீண்டும் ஒரு நெஞ்சத்தோட சந்திப்போம். தேங்க்யூ. நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்